ஆதியா? ஆமா, நீங்க? தம்பி, நான் பாரதியோட அம்மா பேசுறேன். பாரதி? ஆதித்யாவோட பாட்டிப்பா. நீ கூட பள்ளிக்கூடத்துல பயம்புறுத்தி மயங்கி விழுந்தானே, அந்த ஆதித்யா. ஓகே 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 ஓகே. அம்மா சொல்லுங்கம்மா. சாரி தம்பி, உன்னை என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க போய் என்கிட்ட எல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு? தப்பு என் மேல தானே. நீ செஞ்ச தப்புக்கு வீடு தேடி மன்னிப்பு கேட்க தானே வந்த. ஆனா என் பொண்ணுதான் உன்னை மன்னிக்காம திட்டி அனுப்பிட்டா. அவங்க நிலைமையில யார் இருந்திருந்தாலும் அப்படித்தானமா நடந்திருப்பாங்க. இல்லப்பா, உன்னை அப்படி பார்த்ததுல இருந்தே என் மனசு கேட்கல. நான், என் அத்தை, என் பேத்தி 3 பேரும் உன்னை வந்து பாக்கணும்னு நினைக்கிறோம். என்ன எதுக்குமா பாக்கணும்? உன்னை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான். தப்பு செஞ்சது நான், நீங்க எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? அப்போ நாங்க எல்லாரும் நேர்ல வரோம், நீ மன்னிப்பு கேளு. சிரிக்கிறா. சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? சரிப்பா. எங்க வரணும்னு மட்டும் சொல்லு, நாங்க வந்துடுறோம். நாளைக்கு சரி, என் ஆபீஸ்க்கு வந்துடுறீங்களா? சரிப்பா. அம்மா, உன் ஆபீஸ் எங்க இருக்கு? நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். சரி தம்பி, நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்ணிட்டு வரோம். சரிங்கம்மா, நான் அட்ரஸ் இப்ப அனுப்பி வச்சிடுறேன். நாளைக்கு அவன் ஆபீஸ்க்கு நம்மள வர சொல்லிட்டான். சரி சரி, நாளைக்கு நேர்ல போய் என்ன பண்ண போறோம்? அதான் ஏற்கனவே சொன்னல பாட்டி, அவர் மறந்த விஷயத்துல ஞாபகப்படுத்துவோம். அது தெரியுமா, அது எப்படி பண்ண போறோம்? ஒண்ணு பண்ணுவோமா? நாளைக்கு ஏதாவது போய் சொல்லி எங்க அம்மாவை சமைக்க வைப்போம். அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போய் அவரை சாப்பிட வச்சோன்னு வைங்க, கண்டிப்பா அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு. சூப்பர் ஐடியா தமிழ். உங்க அம்மாவை சமைக்க வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஐடியா யோசிக்கணும். தமிழ், இந்தா. அம்மா, அக்கா மட்டும் ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறா? டேய், அவளுக்கு எக்ஸாமுக்கு ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்கடா. எனக்கு தான் எக்ஸாம் வருது, எனக்கு லீவே விடவே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏன்டா லீவு லீவுன்னு சொல்லிட்டு இருக்க? பாட்டி பேசுங்க. ஐடி கார்டு போட்டாச்சு. பாரதி, ஒரு உதவி கேட்டா செய்வியா? செய்யற மாதிரி உதவினா கண்டிப்பா செய்யறேன். எல்லாம் உன்னால முடிஞ்ச உதவிதான். பாரதி, ஒரு சின்ன ஆர்டர். ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சமைக்கணும். அதுக்கு இல்ல, மனோ வேற வீட்ல இல்ல. எனக்கும் காலையில இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. அம்மா, ஆட்டோ வந்துருச்சு, கொஞ்சம் இருங்க, நான் இவனை விட்டு வந்துடுறேன். சரி பாரதி, வாடா. எல்லாருக்கும் பாய் சொல்லு. எல்லாருக்கும் பாய். பாய். வா. என்னடி எதுவுமே சொல்லாம போறா? எதுவுமே சொல்லாமலாம் போல, தம்பியை விட்டு வந்து சொல்றேன்னு தான் சொன்னாங்க. செய்யறேன்னு சொல்லுவாளா? சரின்னு சொல்லுவாங்கன்னு தான் தோணுது. என்ன சொல்லுவாங்கன்னு தோணுது? இல்லம்மா, பாட்டிக்கு தலை வலிக்குதுல, அதான் நீங்க சமைச்சு தருவீங்களா இல்லையான்னு பேசிட்டு இருக்கோம். என்ன பண்றது, மனோவும் இல்ல, அம்மாவுக்கும் தலை வலிக்குது. அப்போ நான் தானே பண்ணியாகணும். கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. சமைக்கிறது நானு, நன்றி கடவுளுக்கா? உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி பாரதி. சரி சொல்லுங்க, என்ன சமைக்கணும்? உனக்கு தோன்றத சமைச்சா சரி, எல்லாமே நல்லா தானே இருக்கும். பேச்சுல மயக்கிற வேலையெல்லாம் வேணாம், ஆர்டர்ல வர காசுல பாதி என் கைக்கு வரணும். லட்சுமி இங்கேதான் வர சொன்னானா? ஆமாத்த.
அத்தை போன் எடுக்க மாட்டேங்கிறான். அட்ரஸ் கரெக்ட் தானே பாட்டி? அதெல்லாம் கரெக்ட் தாண்டி. யார்மா நீங்க? இங்க என்ன பண்றீங்க? இந்த ஆபீஸ்ல ஒருத்தரை பார்க்க வந்தோம். யார பார்க்கணும்? ஆதின்னு இங்க ஒருத்தர் இருக்கார்ல. அவனே ஃபோன் பண்ணிட்டான். இருங்க. ஹலோ ஆதி. ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா. உன் ஆபீஸ்க்கு வெளியில தான்ப்பா நிக்கிறோம். மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு வாங்கம்மா. 2வது மாடியா? சரிப்பா வந்துடுறோம். ஆ. ஆதி எங்களை 2வது மாடிக்கு வர சொல்றான். இங்க ஆதின்னு யாரும் வேலை பார்க்கலையே. இப்பதானே அவனே போன் பண்ணி மேல வர சொன்னான். இப்ப நீ என்ன வேற பார்க்கலன்னு சொல்ற? மா, நான் இங்க 4 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆதிங்கிற பேர்ல இங்க யாரும் வேலை பார்க்கல. சரி நீங்கள். ஓகே. ஓகே சார். ஹலோ வந்துட்டீங்களாம்மா? இல்லப்பா, செக்யூரிட்டி மேல விட மாட்டேங்கிறாரு. ஏன்? உன்னை கேட்டா ஆதின்ற பேர்ல இங்க யாருமே வேலை பார்க்கலன்னு சொல்றாரு. அப்படியா? சரி அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க. ஒரு நிமிஷம் இருப்பா, கொடுக்குறேன். இந்தாங்க. ஹலோ. சார், சார் நீங்கன்னு தெரியாது சார்.